கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. ஒரு விஷயத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கிறோன்னு வைங்களேன், அதில் நம்ம ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாங்கிறார் ஆண்டவர். நம்ம வச்சிருக்கிற முழு நம்பிக்கையும் யார் மேலே அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே. அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதைத்தான் செய்வார். அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையாக நம்ம இருக்கணும். அந்த நம்பிக்கை வச்சுட்டு இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நான் அவரை தாங்க நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சோர்வுகள், நம்பிக்கையின்மைத்தனம், ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், அவர் எனக்கு செய்வார். நான் கர்த்தர் மேலே என் பாரத்தை வச்சுட்டேன், அவர் எனக்கு செய்வார். இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், உன்னுடைய பாரத்தையெல்லாம் என் மேலே வைங்கிறார். நான் இந்த விஷயமா இது நன்மையானதாக நடந்தே தீரணும் அப்படிங்கிறது அவருக்கு சித்தமாக இருந்தால் செய்வார். இல்லை இது எனக்கு தீமை உண்டாக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இது நன்மை இல்லாத காரியம்னு ஆண்டவர் நினச்சார்னா, இம்மானுவேலர் சொன்ன விஷயத்தில் ஆண்டவர் அதை நினச்சார்னா அதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். அதனால் நன்மையோ தீமையோ அவர் பார்த்துக்குவார், நான் அவரை நம்பி விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு கூட அந்த நம்பிக்கை இருக்கணுமா. அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேங்க, எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், எங்கள் அப்பா எனக்கு தேவை. இப்போ நான் ஒரு வாகனம் வாங்கணும், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அது எனக்கு ஏற்ற காலத்தில் தேவைங்கிறப்ப எனக்கு அவர் செஞ்சு கொடுப்பார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கையில் உறுதி, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ஏனோ தானோன்னு வேதனையோட, கஷ்டத்தோட, துக்கத்தோடவெல்லாம் நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மகிழ்ச்சியோட அந்த நம்பிக்கையை வைங்க, நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். அடுத்தது சொல்கிறார் பாருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கான தெளிவு வந்துடும் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிராமப்புறங்கள்லாம் வயல்காட்டில் ஒரு பெரிய கிணறு இருக்கும். அப்படி ஒரு கிணத்துல நாங்கள் நண்பர்களெல்லாம் சேர்ந்து குளிக்கிறதுக்காக போயிருந்தப்போ, குளித்து முடிச்சுட்டு மேலே ஏறி துணியெல்லாம் எடுக்கிறப்ப கையில் இருந்த HMT வாட்ச்சு, அந்த சில்வர் கலர் வாட்ச் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே அந்த கிணத்தனுடைய உரிமையாளர் பார்த்துட்டு இருந்தவர் என்ன பண்ணார், அங்கேருந்து வேகமாக ஏப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி வாட்ச் உள்ளே விழுந்துருச்சுங்க அப்படின்னு. அடடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விழுந்து எல்லாம் தேடலாம் அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் போயிட்டு மத்தியானம் வாங்கினார். என்ன இவர் மத்தியானம் வர சொல்கிறாரு அப்படிங்கிறப்போ நாங்கள் பொறுமையாக, எங்களுக்குள்ளே ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் இருந்துச்சு, இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறாருன்னு போயிட்டு மத்தியானமாக வந்தோம். பார்த்தா நாங்கள் குளித்தப்போ அந்த கிணத்துல இட்டி குதிச்சு எல்லாம் பசங்கள்லாம் விளாண்டப்போ அந்த கிணறு கலங்கி போயிருந்துச்சு. யாருமே இல்லாதப்போ அந்த தண்ணி தெளிஞ்சிருந்துச்சு, தெளிவாக இருந்துச்சு. மத்தியான நேரம் சூரியன் நடுநசியில் இருக்கும், நடு உச்சியில் இருக்கும். அந்த வெளிச்சம் கிணத்துக்குள்ளே அடிக்கிறப்ப இந்த சில்வர் கலர் வாட்ச் அதில் மின்னுது. அப்போ அவரோட பையனை கூப்பிட்டு மெதுவாக உள்ளே போய் கலங்காமல் அதை எடுத்துகிட்டு வானார். ஒரு பையன் உள்ளே மெதுவாக இறங்கி மெதுவாக மூழ்கி அந்த வாட்ச் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டான். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவசரமாக எல்லாருமே அதுக்குள்ளே குதித்து கலக்கியிருந்தோம்னா அந்த வாட்ச் தெரியாது. இப்போது கொஞ்சம் பொறுமையாக, ஒரு உபத்திரம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய கலக்கம் தீந்துடும். நம்ம மனசு கலங்கி போய் இருக்கும் பார்த்தீங்களா, அது மறைஞ்சு ஒரு தெளிவடை. இந்த தெளிவடைகிறப்ப நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம ஈஸியாக அதில் வெற்றி பெற முடியும். அதனால தான் சொல்கிறார், உபத்திரவத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஜெபம் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஏனோ தானோ இருந்துடாதீங்க, இது நடக்குமா நடக்காதுன்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஜெபம் பண்ணுனா அந்த நாம் என்ன காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார், அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் உறுதியாக இருங்க, அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இவன் என்ன பண்ணினாலும் நம்மளை இறுக பிடிச்சிட்டு இருக்கிறான், நம்ம தான் இவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவரே இறங்கி நமக்காக நன்மை செய்வார்.
ஜெபத்தில் உறுதியாக இருங்க. 3 விஷயம் இங்கே சொல்கிறார் இந்த வசனத்தில். ஒன்று, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. துக்கத்தோட வேதனையோடு இருக்காதீங்க. உபத்திரம் வந்துட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் தெளிவடையட்டும். மனசு கலங்கி போயிருக்கிற மனசு, பயந்து போயிருக்கிற மனசு, மிரண்டு போயிருக்கிற இருதயம் கொஞ்சம் தெளிவடையட்டும். தெளிஞ்சதுன்னா நீதியின் சூரியன், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான ஞானத்தை கொடுப்பாரு. அது மூலிமா நம்ம தெளிவாக அந்த காரியத்தை செயல்படுத்த முடியும். 3வது, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப உறுதியோடு கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தந்தையாக தான் தீரணும், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே வழியே நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி யாக்கோபு இறுக பிடிச்சிக்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கினார். அந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக, ஆண்டவரே நாங்கள் உண்மை இறுக பற்றி கொண்டு இருக்கிறோம், நீங்கள் தான் எனக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் இறுக்கமாக பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாகவும், எங்களுக்கு உபத்திரம் வருகிற போது நீர் இம்மானுவேலர் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் பொறுமையாகவும், உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிற போது அந்த வேண்டுதலிலே நாங்கள் உறுதியுள்ளவர்களாகவும் இருந்து இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.